நான் கண்ணாடிலாம் போட்டு வந்திருக்கேன். அது என்னது இது கையில் கட்சிப்பு? எதுக்கு இது? எத்துட்டேனே என்ன ப்ரோ இது? என்ன இருக்கு? நான் போயிட்டேன்டியா. சொல்லிக்கிட்டே இருக்கு கேட்க மாட்டேன். இருக்கிறவங்க சும்பையலா என்ன சாப்பிடலாம்? சிக்கன் சிந்தாமணி. சரி ஓகே. இது சிக்கன் சிந்தாமணி சத்தியா சொல்லு சொல்லு. அதுல பில் போட்டிருக்கு, நம்ம என்ன வாங்குறோமோ அது. இன்னொன்னு போட்டிருக்கு. நான் வந்து சிக்கன் சிந்தாமணி. நேம் ஆஃப் தி கெஸ்ட். நான் வந்து சிக்கன் சிந்தாமணி கேட்டேன். நீங்க சர்ச் பண்றேன்னா வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா அப்படி சொல்லும்போது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, சந்தோஷமா. வந்தோடனே அவங்களே எதாவது வச்சுட்டாங்க. எதுவும் கேட்கல. இது முடிச்சிட்டு தேங்க்ஸ். போதும். ஐயா அதை காட்டு. அதை காட்டு அங்கே வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் கீழே வச்சிடலாம். நண்டு பெரட்டல் உனக்கு லைட்டா நண்டு பெரட்டல் இருக்கா? அது ஒன்று எடுத்துக்கலாம். வந்து ரைஸ் மட்டுமா அன்லிமிட்டட். இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாமே அன்லிமிட்டட்லாம் வராதுங்க. நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. ஆமா, கீழே ஒரு அண்ணா வந்து சொன்னாரு அப்படி இல்ல. யாரு கேட்டு வர சொன்னீங்க? நான் விரோத வளர்க்கலாம்னு பாக்குறீங்களா? தேவையில்லாத வேலை பண்ணுறீங்க. என்ன நினைச்சுக்கிறீங்க எல்லாரும்? ரைஸ் அன்லிமிட்டட். எப்பயுமே ரைஸ் அன்லிமிட்டட். மற்ற இதெல்லாம் அன்லிமிட்டட் இல்ல. எடுத்துட்டு வந்த உடனே ட்ரெஸ் அழுக்கா பார்க்குறோம். பைத்தியம். நம்ம வந்த உடனே வந்து இதுக்காங்க கேரட் பீன்ஸ் பொரியல். அப்புறம் வந்து நாங்கள் சிக்கன் சிந்தாமணி ஆர்டர் பண்ணோம். அது வந்து இது 10 அப்புறம் நண்டு கரெக்டாக கேட்டுருக்கோம். அது வரும். ரைஸ் வேற நிறைய. நான் காலையில் சாப்பிட்டதே எனக்கு வயிற்றுல மாதிரிடும். 5 ரைஸ் மட்டும் அன்லிமிட்டட். ஆமாம், ரைஸ் மட்டும் அன்லிமிட்டட். கேட்டு சாப்பிட்றியாதா? நான் வேணாத்துக்கிறேன் உங்களுக்கு. வேணாம். உனக்கு என்ன குழம்பு வேணும்? என்ன குழம்பு வேணும்? பாரு, நான் வந்து இதில் போடுறேன். உனக்கு என்ன குழம்பு வேணும்? அதான் சொல்லிட்டாங்க. உங்க படம் இருக்கா? என்ன குழம்பு காட்டுவாங்க? ரசம், சாம்பார் ஊற்றிக்கலாமா? இதோ இங்கே கூட இருக்கு குழம்பு. ஓகே. குழம்பு வந்துட்டு என்ன கேட்கலாம்? நீ என்ன சாப்பிட்ற? என்ன குழம்பு வேணும்? எனக்கு எது வந்தாலும் போதும் 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 போதும். என்ன இருக்கு? அது என்ன குழம்பு வேணும் சொல்லு. நான் தரேன். இருக்கு ரசம், சாம்பார், மோர், ரசம். ரசம் வேணும். ரசம் கொஞ்சம் நல்லா ஊற்றினாதான் நான் சாப்பிடுவேன். அப்படியே மிதக்கணும். மிதக்கணுமா? இன்னும்
கொஞ்சோண்டு ஊற்றிக்கோ. அப்புறம் நான் வேற எடுத்துக்கிறேன். போதும் போதும். இது டீஸ்பூன் மாரி இருக்கு, சின்ன டீஸ்பூன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ட்ரை பண்ணுவோம். இவன் வந்து உஷாரா கல்ல பால் கொண்டு வச்சுட்டான். இப்போ வந்து நாங்கள் வந்து கேப்டன் மெஸ் வந்திருக்கோம். தமிழ் பத்தாலே தெரிஞ்சுக்கணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கேப்டனோட அந்த அது என்ன இறுதி மியூசியமில் இறுதி இது பண்ணாங்களே கல்லறை, கல்லறை, அவரோட கல்லறைக்கு போகிறோம். சமாதி. சமாதி அங்கே போகிறோம். அங்க போச்சிருக்காங்க. அவரோட ஆஃபீஸ் அதான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சாம்பார் நல்லா இருக்கு. நல்ல வீட்டு சாப்பாடு பேர் இருக்கு. வீட்டு சாப்பாடு பேர் இருக்கு. எதுவும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹைஜீனிக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி. எங்களை மாதிரி கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் வந்தால் சாப்பிட முடியாது. நான் வந்து அதிகமாக இருந்தால் இவன் எனக்கு நல்லா. ஆனால் குவான்டிட்டி ரொம்ப கம்மி. ரேட்டுக்கு ஏற்ற குவான்டிட்டி இல்லை. எது சொல்கிறேன்? சிக்கன் தான் இவ்வளோன்னு தான் இருந்தாங்க. ஓகே தான். குழம்பு சாப்பாடு அன்லிமிட் தான் கேட்குறேன். குழம்பு அன்லிமிட் தான் கேட்குறேன். குழம்பு அப்புறம் சாப்பாடு வேலை விட்டு கொடுத்து குழம்பு கொடுக்காம சாப்பாடு குழம்பு சாப்பிடுவாங்க. மூஞ்சா பாரு. நான் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா நினைச்சேன்? ஃபர்ஸ்ட் எத்தனை மணி இருக்குதாரா இதை வச்சு தான் சாப்பாடு சாப்பிடணும் கொடுக்குங்களா? இதை வச்சா வெறும் இந்த அடி லூஸு. அதனால தான் நான் பத்தாது நல்லது இருக்காது சொன்னேன் வேற. ஸோ விடு. இல்லைன்னா குழம்பு தெரியல. லூஸு இதை எடுத்து ஊற்றுறான். எப்பவுமே ரசம் ஊற்றிட்டான். நீ தான் ரசம் கேட்ட. நான் இல்லை உனக்கு. அது என்ன குழம்பு தெரியல. ட்ரை பண்ண போகிறேன். பின்னாடி எக்காட் பண்ணுறா. அவர்கிட்ட கேட்டேன். சிக்கன் குழம்பு வேணும். சிக்கன் குழம்பா? சூப்பராக இருக்கு. சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்குங்க. நான் ரசம் ஊற்றிட்டேங்க வந்தோடனே ஒன்றுமே தெரியல. சரி சாப்பிட்டுட்டு போட்டு. தேங்க்யூ நன்றி ப்ரோ. கல்யாணத்துக்கு போகிறார். நன்றி. குவான்டிட்டி கம்மி தான். 200. இது ஓகே. இது கிரேவியோட இருக்குது. இது நான் சாப்பாடுல பேசி சாப்பிடலாம் ரெண்டு பேரும். ரெண்டுமே குவான்டிட்டி டேஸ்ட் வைஸில் சூப்பருங்க. இந்த குவான்டிட்டி வைஸில் என்ன ஆனஸ்டாக கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி. நான் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கு. தாத்தா வந்து இல்லை எல்லாமே அதில் வந்து நினச்சிடாரு போல. ஆமாம், அது ஒன்றும் இல்லை. நம்ம இன்ஃப்ளூயன்சஸ் பண்ண வேலை. ஆமாம், எது கேட்டால் கல்விட்டு தான் தராங்க. அவர் வேறு எங்கேருந்து பாவம் தூரத்துலேருந்து வந்திருக்காரு. வந்துட்டு நானே பார்த்தீங்கன்னா கேட்டேன், நீங்கள் அன்லிமிட்டடா எங்கே அந்த கார்டு அதில் காட்டினேன். ரைஸும் ரைஸ் அன்லிமிட்டட் போட்டிருக்கு. அன்லிமிட்டட் 124 நான் 119 அதனால கேட்டேன். எல்லாமே அன்லிமிட்டடா. நான் பார்த்துருக்கேன் இருக்குன்னாரு. அப்புறம் கேட்டது ரைஸ் கொடுத்தாங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? ஆனால் நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டு குழம்புலாம் நல்லா இருக்கு. குவான்டிட்டி வைஸில் கொஞ்சம் கம்மி. நண்டு உனக்கு பிடிக்குமே. 2 நாளாக நான் நண்டு தண்ணி சாப்பிட்றேன் வீட்டில். கோல்டு பரவாயில்ல சாப்பிட்டு கோல்டு போயிடும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கல்யாணம் வந்து அந்த செட்டப்பில் இருக்கும். இந்த கல்யாண மண்டபத்தெல்லாம் இருப்போம்ல, சாப்பாடு சேரு உட்காந்து சாப்பிட்றது இந்த எல்லாமே பார்க்க நல்லா இருக்கு. ஒரு டேபிள் ஒருத்தர் நிற்பாங்கல்ல. எங்கள் அப்பா வேலை பார்த்துட்டாரு. இந்த மாதிரியா சர்வராவா? அவர் அதிகமாக வேலை பார்த்து சர்வரா தான். நானே ஒரு டைம் நல்லா வேலை பார்த்துருக்கேன்.
ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போயிடுவேன். அவங்க அப்பாலாம் பாருங்க அப்பா. ஆனால் நாங்கள் போகும்போது கூட கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு 1 hour செம்ம கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரீ ஆகிடும். அப்புறம் ஜாலியாக விளையாடிட்டு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் அது எதில் நல்லதா இல்லையோ இனிமேல் சில இடத்துலாம் போகும்போது நல்லது. நம்ம வேலையை நம்ம கண்டா போகணும். பார்த்தேன் ஜன்னி பார்க்க முடியல. நம்ம மேக்ஸ் வீட் சொன்னாங்க 1000 சீட்டர்ஸ் இருக்காங்க. அப்படியா 1000 சீட்டா வெட்டுனா 1000 சீட்லாம் வாய்ப்பே இல்லைங்க. 1000 சீட்லாம் வாய்ப்பே இல்லைங்க. 100 பேர் சாப்பிடலாம். தாராளமாக வந்தீங்கன்னா 100 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு டைனிங் இருக்கீங்க. அதே போல் பட்ஜெட்டும் ஓகே தான். இங்கே சைடிஷ் மட்டும்தான் கொஞ்சம் ரேட் அதிகம். இன்னும் ரொம்ப ரேட் கூட அதிகம் இல்லை. ஓகே தான். இதை எடுத்துக்கிட்டியா? எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் நானே போட்டுக்கவா? இது வந்து இதுல வச்சு இதுவா நீ போடக்கூடாதான். நான் போடக்கூடாதான். ஓ அதான் திட்டங்களா? ஐயோ நான் தான் போடுறேன்னு சொன்னேன். நானு பாவம் நல்லா திட்டுவாங்க. அதிகமா போட்ட போறாச்சு. நானே போடுறேன். லைட்டா கொஞ்சமா போடுங்க. சாரி ப்ரோ, உங்களுக்கு திட்டினாங்களா? இல்லை அவளுக்கு தெரியாது. இல்லைன்னா சொல்றது மாட்டேன். போதும் ப்ரோ. தேங்க்ஸ். ஐயோ குழம்பு வயசில் வந்து நான் எதுவுமே இதுவும் சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா இருக்கும். குழம்பு இல்லை அங்கே இருக்க 3ல் 2 ட்ரை பண்ணேன். இதில் 4 இருக்குது. 4 இல்லை 3 தான் இருக்கும். இதுலேயும் ரசம், சாம்பார், மோரை தவிர 2 ட்ரை பண்ண நல்லா இருந்துச்சு. அதில் வந்து கறி குழம்பு, மீன் குழம்பு ரெண்டுமே சூப்பர். இந்த நண்டு குழம்பு எப்படி இருக்கு? சூப்பராக எல்லாமே இருக்கு. நான் சாப்பிடவே முடியல. கேப்டன் வந்து ஒரு நிறைய ஸ்டேஜில் சொல்லிருப்பாரு. என்னென்னா நான் உங்கள் வீட்டுக்கு தான் வந்தால் ஒரு வேலை சாப்பாடு போடுவேன். கேப்டனு நிறையா நியூஸ் சேனல் எதில் சொல்லுவார்ல, இந்த மேடையிலாம் சொல்லுவார். ஆஹா அது இல்லைடா. அப்படி சொல்ல மாட்டாரா? மாரி உங்கள் வீட்டுக்கு நான் வந்தால் ஒரு வேளை சாப்பாடு போட மாட்டீங்களான்னு. நம்ம இப்போ வந்தோம் வயிறு முட்டாலும் இருக்கு சாப்பிட அத்தனை பேர் நினைச்சு பார்க்கும்போது அந்த அளவுக்கு க்ரௌடு அவ்வளோ இது. ஆனால் வந்து இதே உயிரோடு இருக்கும்போது அதை நினச்சிருக்கலாம்ல. அவங்க வந்து சிஎம் ஆகணும்னு எவ்வளோ இவங்க வந்து அவங்க இறந்து பண்ணாங்க. ஒவ்வொருத்தர் செத்து போனாலும் உங்களுக்கு வந்து அவங்க அருமை எல்லாமே தெரியுங்க. இப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணிட்டு புரியுதா அவங்களுக்கு? கரெக்ட் தான். நீ சொல்கிறதுலாம் கரெக்ட் தான். நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் தவிர வரைக்கும் தெரியாது. சொல்கிறதெல்லாம் உண்மைதான். உங்களுக்கு என்ன அழகு போய் எல்லாரும் நான் சாப்பிடலாம்.
எனக்கு எப்படி சாவு வரும்னே தெரியாது. இருக்கிற வரைக்கும் அருமை தெரியாது, இல்லாதப்பதான் அது அருமை தெரியும். இருக்கும்போது மதிங்க இருக்கும்போது அவங்க என்னெல்லாம் பண்ணமோ பண்ணிடுங்க. இறந்து போனதுக்கு ஐயோ ஐயோ நான் ஒன்றும் வர முடியாது. இது இறக்காமலே இருக்க முடியுமா ஒரு மனுஷன்? அவர் இருக்கிற வரைக்கும் அவர் வந்து நிறைய சாப்பாடுலாம் கொடுத்துருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தானே. ஆமாம். இதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு 2026 ரோடு போட நல்லா யோசிச்சு 2026 ரோடு போடுங்க. எவனா பார்த்து ஐநா சைன் ஐநா சைனை வந்து நான் வந்து குழம்பு வச்சு வர போகிறேன். என் ஜாதகத்தில் நான் ஃபியூச்சரில் பாலிடிக்ஸ் போகணும். எனக்கு நான் போவேன்னு இல்லை வந்து நிறைய பேர் நான் வந்து யார் ஏதோ ஐநா தான் கூப்பிட்றாங்க. ஆமாம், பின்னாடி இருந்து கூப்பிடுறாங்க. இந்த பாட்டு கூட போட்டிருக்காங்க. விஜயகாந்தோட பாட்டுலாம் ஓடும். பாட்டு ஓடிட்டு தான் இருக்கு. விஜயகாந்த் பாட்டு போட்டிருக்காங்க, கேக்குதா? வீடியோ பார்க்குறவங்களெல்லாம் நமக்கு வெயில் அடிக்கும்ல. அதுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கணும் தான். நான் பாரு என் கேரட் பீன்ஸ் தொடவே இல்லை. மட்டன் சிக்கன் இருக்கும்போது எப்படி கேரட் பீன்ஸு? நான் பாரு நம்பிக்கை தான் கேரட் பீன்ஸை குழச்சி போட்டு சாப்பிடுவேன். அது எடுத்துக்கோ. போதும். வீட்டில் செஞ்சு நான் சாப்பிட்றேன். எங்கள் அம்மா கிட்ட வந்து என் ஃப்ரெண்டோட பர்த்டேமா அவன் சாப்பிடுவான். இந்த கேட்டுக்கோங்க. நான் எதுக்கு இப்படி போய் சொல்ல விளாக்னு சொல்லிட்டு டைம்ல தோணுச்சு அப்படி. உனக்கு ஏன் எல்லாமே அப்படியே தோணுது? போய் போயா உண்மையே வராது உன் வாயில. அதெல்லாம் முடிச்சிட்டோம். ஒரு வழியாக சாப்பிட்டேன். ஆனால் நல்லா இருக்கு ஃபுட்டு. குவாலிட்டி வைஸில் அச்சு நோட்டு கேப்டன். குவாலிட்டி வைஸில் கொஞ்சம் இடம் கொடுத்துது. நானும் வரேன், இரு சாப்பிட்டுட்டு வாழைப்பழம் சாப்பிட்றேன். நீ சாப்பிட்டு பாட்டு பார்த்து மாடி பாட்டி ஒன்று அந்த பாட்டு தான் ஓடு. இது சாப்பிடும் போது போடுறோம். பாட்டு கண்ணு கொடு மண்ணு கொடி நீதானம்மா. என்ன பாட்டு எனக்கு மனசுல நீ பாட்டு பாடுறது சாப்பிட்டு நம்ம அங்கே போக போகிறோம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ப்ரோ.
போலாம். ஒரு வழியாக அந்த vlog முடியுது. நாங்கள் ரீல்ஸ் பண்ணுற ஸ்பாட்டுக்கே வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்